நாளைக்கு வந்துரும். சக்தி சான்ஸே இல்லை. இந்த ரெண்டு பேரும் இங்கேடா இருக்கீங்க? ஒழுங்கா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா என்ன மாதிரி நல்லா வந்திருக்கலாம்ல. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களா? நீ கோகுல் தானே? நல்லா இருக்கியா? என்ன கேட்ட? எதுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்னா, இன்ஜினியரிங் படிச்சா ஃபியூச்சர் செம்மையா இருக்குன்னு எவனோ ஒருத்தன் சொல்றதை நம்பி கையில இருக்கிற எல்லா காசையும் திரட்டி வீட்ல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு காலேஜ், எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாம ஒரு கோர்ஸ், 4 வருஷம். காலைல 5:30 மணிக்கு அறக்க பறக்க பல்லு கூட தேக்காம எழுதுக்கணும். ஏன்னா 6 மணிக்கு பஸ் ஸ்டாப்ல இருக்கணும்ல. காலேஜ் பஸ்ஸுக்கு காசு கட்டியிருப்போம். பக்கத்துல எவ்வளவு அழகா ஒரு பொண்ணு இருந்தாலும் பேச முடியாது. ஏன்னா பொண்ணுங்க கூட பேசினா பாவம், ஃபைன் போட்டுருவானுங்க. லீவு போட்டா ஃபைனு, லேட்டா போனா ஃபைனு, ஐடி கார்டு போலனா ஃபைனு, ஏன் முடி வெட்டலனா கூட ஃபைனு. மசருக்கு என்னடா ஃபைனு? இது எல்லாத்தையும் தாண்டி படிச்சிடலான்னு பார்த்தா யாரு வந்து கிளாஸ் எடுக்கிறா? போன வருஷம் நம்மளுக்கு முன்னாடி படிச்சுட்டு போனவன் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு டீச்சரா இருக்கலாம்னு வந்து எடுப்பான். எதுவுமே புரியாது. M1 M2 எல்லா மேக்ஸ் பேப்பரும் அரியரு. ஐயோ அண்ணா இன்ஸ்டல் ரீவலேஷன் போட்டு அப்ளை பண்ணி எப்படியாவது கிளியர் பண்ணலான்னு பார்த்தா குத்தி விட்டது ரீவலேஷன் காசுக்குன்னு அப்புறம் தானே புரியுது. கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு ப்ராஜெக்ட்டை காசு கொடுத்து வாங்கி கேம்பஸ் இன்டர்வியூ போயிட்டு மெக்கானிக்கல் பச்சவன், பாலிமர் பச்சவன், ECU பச்சவன் எல்லாம் எங்க போயிட்டு வேலை செய்யறோம்? TCS CTS, நீங்க இன்ஃபோசிஸா? என்ன சொன்ன? இங்க வந்து மாட்டிக்கிட்டேனா? அது என்னோட கடை, நான் தான் ஓனர். நான் எப்ப வேலை செய்வேன் நான் தான் முடிவு பண்ணணும். HRல கிடையாது. I am decision maker. தீபாவளி பொங்கலுக்கு நீ என்ன பண்ணுவ? லீவ் போடுவல்ல? எனக்கு அது ஹாலிடே. நான் வீட்ல குடும்பத்தோட இருப்பேன். ஏன்னா உன் ஹாலிடே அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ். ஆனா உன்ன சொல்லி என்ன பண்றது? நாளைக்கு உன் வேலை இருக்குமான்னு உனக்கே தெரியாதுல்ல. ஏன்னா நீ லேபர், நான் ஓனர், அவனும் ஒரு ஓனர். டேக்கர் படி. பாய், அவனுக்கு ஒரு சென்ட் பாட்டில் ஃப்ரீயா கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. போடா. டேய், இந்த 23,000 தான் விட்டு தொலையண்டா. நான் வேலை செஞ்ச காசு வாங்காம விட மாட்டேன். தம்பி, அதென்ன நீங்க இல்லாத நேரம் அடிக்கடி கேமரா பையன் வீட்டுக்கு வரான். அவனே இஷ்டத்துக்கு மாடிக்கு போய் மாமா பாக்குறான். நான் சொல்லிடுறேன்க்கா. எனக்கு அது ஒண்ணும் சரியா படலப்பா. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து பேசி முடிச்சு நான் பாத்துக்கிறேன். வணக்கண்ணே. என்ன ஆண்டி முடிஞ்சிச்சா? இன்னும் 5 லட்சம் கேக்குறாங்க. இன்னுமா? ஆமா. இன்னைக்கு முடிஞ்சிரும். சரி. தெரிஞ்சவங்களா? டேய், உன் கூட வந்து இங்க எல்லாரும் ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்கடா. பிரைமரி ஸ்கூல் ஆரம்பிக்க பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம் ரூபா. இவனுக்கு இப்படி கொடுத்து ஆரம்பிக்கிறனால தான் நம்ம LKG சீட்டு கேட்டா எக்மோர் வீட்டு எழுதி கேட்கறானுங்க. இவன் இருக்கான்ல, HRS காலேஜ் ஓனர், பையன் பொண்ணு ஒன்னா பேசக்கூடாது, படிக்கட்டில் ஒன்னா நடக்கூடாது, பஸ்ல பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டான். மீற பசங்களை சம்மடி அடிச்சான். அதுல ஒரு பையன் சூசைட் பண்ணிட்டான். அதை மறைக்கிறதுக்கு 2 கோடி ரூபாய் லஞ்சம். இவ்வளவு வாங்குறாங்களே, ஏன்டா ஒரு 23,000 ரூபாய்க்கு நம்மள இப்படி அலைய விடுறாங்க? அது CCTV உன்னை அண்ணன் உள்ள கூப்பிடுறாரு, வா. டேய், யாரை கேட்டு மேல போய் அமைச்சரை பார்த்தேன்? இல்லைங்க, நான் நிறைய வாட்டி ஃபோன் பண்ண, நீங்க எடுக்கவே இல்ல. இல்ல சார், நாங்க லட்டு கொடுக்க தான் சார் போனோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நாங்க வேலை செஞ்ச காசை வாங்குறது. என்ன வேலை செஞ்ச? அதான் CCTV கேமரா ஃபிட் பண்ணுமே. எப்போ? போன வாரம் பில் வர தந்திருக்கேன். சரி, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோ. என் காசு இப்ப வேணும். டேய், இப்ப வேணுமா? கொடுத்துடலாம். ஹலோ மாமா, நான் தான் பேசுறேன் மாமா. பார்லிமெண்ட்ல இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு மாமா. இந்த சின்ன பில்லு விஷயமா அந்த கலாய்க்கிறானடா. ஓ, நேத்தே பேசிட்டீங்களா? ஐயோ, வாடா போலாம். பிரசிடென்ட் மாட்டேன்ட்டாரா? ஓ, பில்ல மட்டும் ஜாஸ்தி இருக்குன்ட்டாரா? சரி, நான் பார்த்து சொல்றேன். சரி டேய், இப்ப வேணும் இல்ல, போய் டெல்லியில வாங்கிக்கோ. மாமா அங்க வந்து வாங்கிக்கோ சொன்னார். போ போடா, போ. டேய், வாசல்ல டெல்லி ஃபிளைட் நிக்குது, போய் வாங்கிக்கோ. போடா, போ. டென்ஷன் ஆகாதடா. என் பைக்குடா, என் பைக்கு காணடா. சார், இந்த பைக் விட்டுருந்தேன் சார், பிளாக் கலர். பைக்கா? நான் பார்க்கலையே. நீ பாத்தியா? சார், இங்க தான் சார் விட்டுருந்தேன், பிளாக். தம்பி சார் பாருங்க சார். அவங்க தான் பைக்கை தூக்கி வச்சிருக்காங்க தம்பி. அத நான் வாங்கி தரேன், போங்க தம்பி. திருட்டு கேஸ் கூட போடுவாங்க, போங்க. விட்டா கொலை கேஸ் கூட போடுவாங்க, போங்க தம்பி. டேய், இன்னும் போலையா? டெல்லி ஃபிளைட் வெயிட். போ. அவங்கள ஏதாவது பண்ணுண்டா. கேவலம் 23,000 ரூபாய் ஏமாத்துறானுங்க. ஒரு 50,000 ரூபாய்க்காவது ஆப்போக்கணும்டா. என்ன பண்ணுவேன்? காரை கொளுத்திடலாமா? கார் இன்சூரன்ஸ் இருக்கும், புதுசா வாங்கிடுவாங்க. அப்ப அவனையே கொளுத்தலாம். எதுக்கு? ஜெயிலுக்கு போறதுக்கா? அட்லீஸ்ட் அவனை ஒரு ராத்திரியா தூங்க விடாம பண்ணுண்டா. டேய் சக்தி, டேய் எங்கடா போற?